வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ நண்டு குழம்பு செய்ய போகிறோம். ஒன்றுமே வதக்காமல் கொள்ளாமல் தான் நாங்கள் இப்போ நண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நண்டு எடுத்து வச்சிருக்கிறேன், கத்திரிக்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன், வெங்காயம், பழப்புளி, மஞ்சள் தூள், உப்பு, உள்ளி மிளகு சீரகம் ஒடிச்சு வச்சிருக்கிறேன், இஞ்சியும் உள்ளியும் வெட்டி வச்சிருக்கிறேன். உள்ளி மிளகு சீரகமே போடுறதுன்னா நண்டு வாய்வு தானே, அவள் வாய் எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நண்டுக்கு உள்ளி மிளகு சீரகம் போடுறது. இப்போ இப்படி கரை கூட்டி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் தான் இப்போ நண்டு குழம்பு வைக்க போகிறேன். அதை இப்போ கூட்டி தான் வைக்க போகிறேன். இப்போ அது முதல்ல நண்டை போடுவோம். வெங்காயம், கத்தரிக்காய், உள்ளியும் இஞ்சியும் பட்டி வச்சிருக்கேன், அதையும் போடுவோம். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், புளி. இதோட தேவையான அளவு தண்ணியை விடுவோம். இதை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். அப்போதான் எல்லாத்துலேயும் சுவரை பிடிக்கக்கூடிய மாதிரி. உள்ளி மிளகு சீரகத்தை நாங்கள் கொதிச்சு அவிஞ்ச அப்புறம் தான் உள்ளி மிளகு சீரகம் போடுவோம். ஏனெண்டா உள்ளி மிளகு சீரகம் முதல் போடக்கூடாது. அதை அவிஞ்ச எல்லாம் இதாகின அப்புறம் தான் உள்ளி மிளகு சீரகம் போடணும். பாருங்கோ, இதை இப்படியே அவிய வைப்பேன். பாருங்கோ, எல்லாமே போட்டுட்டேன். இப்படியே அவிய வச்சு இப்படியே நாங்கள் அடுப்பில் வச்சு அவிய வைப்போம். பாருங்கோ, இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி வைப்போம். மூடி வச்சா டப்பண்டு கொதிச்சிடும். அவிஞ்ச உடனே உங்களை காட்டுறேன். பாருங்கோ, நண்டு குழம்பு இப்படி கொதி வருதுன்ட்டு பாருங்கோ. இப்போ தான் நண்டு குழம்பு கொதிச்சு வருது. பாருங்கோ, இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, உப்பு அழுதல் எல்லாமே காணணும்னு பாருங்க. காணணும்னு பாருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ உள்ளி மிளகு சீரகம் போடுவோம். உள்ளி மிளகு சீரகம் போடுவோம். இப்போ பாருங்க, எப்படி கொதிச்சு வருவது கறியண்டு. இதோட இப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். உள்ளி மிளகு சீரகம் நல்லா அவியட்டும். இதை மூடி விடுவோம். பாருங்கோ, நண்டு குழம்பு முடிஞ்சுது. பாருங்கோ, நல்லா இது கொஞ்சம் பத்தோணுமெண்டா நீங்கள் வத்த வைங்க. நான் கொஞ்சம் குழம்பா தான் காய்ச்ச போகிறேன் இன்னைக்கு. அப்போ பாருங்கோ, நண்டு நல்லா திக்கா பாருங்க எப்படி இருக்குண்டு. பாருங்கோ, இவ்வளவு திக்னஸ்ஸாக இருக்குது நண்டு குழம்புண்டு. பார்த்தீங்களோ? நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி. என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.